குருநாதர் ஒரு சமயம் ஏற்கனவே புத்தகத்தில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மந்திரவாதி வர்றாருங்க. அந்த மந்திரவாதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம குருநாதர் என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போனாரு. இந்த மந்திரவாதியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வாடான்னு மார்ச் அப்படின்னாரு, வெள்ளம் மீட்டர் அப்படின்னாரு. பார்த்தா இந்த என்ன செய்யுது, இந்த மிலிட்ரிக்கு வர்ற மாதிரி பூட்ஸ் சட்டம் கேட்குது. என்ன தப்பான்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து அடிக்கணும் அப்படின்னு வெள்ளம் நீட்டினோன்னு இந்த மரம் பறந்து போகுது. ஏன்னா இந்த ஆவிகள் இத்தனையும் சேர்த்து அந்த உணர்வின் வலிமை கூட்ட போகும்போது என்ன செய்ய இந்த மரத்தை தூக்கிட்டு போகுது. அப்ப தூக்கிட்டு போன உடனே என்ன செய்யுது, சொல்லி இந்த மாதிரி சொல்லிடுறேன். சொன்ன உடனே அது வேலை நடக்குது. நம்ம சாமி சொன்னார் இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு கொஞ்சம் திமிர் ஆகுது. திமிர் வந்துடுது. யாராவது எடுத்தா அப்படிதான் அவனால இதோட சேர்த்து ஒரு கல் இருக்குது பறக்குது. அப்ப இது மரமே பறக்கும்போது மனிதனை என்ன ஆகும், தூக்கி பறக்க செய்யும். அப்ப திமிர் என்கிட்ட நிறைய ஆகுது. அப்ப சொல்றாரு, நீ அவனை வீழ்த்த என்ற உன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம்ல என்ன ஆகும் தெரியுமா, இத பூரா வீழ்த்திடும். இந்த திமிர் என்னைக்கும் மனிதனா எத்தனையோ கோடி சரீரங்களை கொண்டு போறேன், பல ஆவியினுடைய உணர்வுகள் எடுத்து அவனுக்குள்ள ஊடுருவி செய்து அவன் இறக்க போகும்போது அந்த உணர்வின் ஆவிகள் எல்லாம் உனக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க சொல்லி இந்த உணர்வுகள் உன உடலுக்குள். ஏனென்றால் அரசல் காலத்தில் இப்ப போர் முறைகளுக்கு இப்ப சொல்றாங்கல்ல மிலிட்ரிக்கு, அவங்க இந்த மதுவை கொடுத்துதான் அதை செய்வாங்க. போர் முறைக்கு போறவங்கள அந்த மதுவை கொடுத்து அந்த உணர்வு எதை ஏத்துறாங்களோ அதன் வழியில் தான் அங்க போருக்கு போவாங்க. இந்த மதுவை செலுத்திதான் மந்திர யாகத்தீயில போடுவாங்க. இந்த மது மனமும் மலர் மனமும் அதுல சேர்க்கக்கூடிய உணவு மனமும் உடை மனமும் இதெல்லாம் சேர்த்து நம்ம யாகத்தீயில கேட்டோன்னு நமக்குள்ள வந்துடும். இப்ப அவர் சொல்ற மந்திரம் எல்லாம் நாம கேட்போம். சாமிக்கு சக்தியை தருவாக சொல்லுவாங்க, இங்க வந்துடும். இதே போலலாம் மிலிட்ரியிலையும் நாம் அடுத்த அரசை நாம் எப்படி இதனுடைய நிலைகள் வர்றோம், அவனை எப்படி நீ மாற்றணும், இதுல இருந்து நீ பின் வாங்க கூடாது, இவன் விட்டாச்சுன்னு உன்னை கொண்டுருவான், அப்ப அவனை கொண்டாதான் நீ தப்பிக்க முடியும். இந்த உணர்வை செருக வெட்டுவாங்க. இப்ப ராணுவத்துக்கும் போயாச்சுன்னா அங்க பயமே வராது. அவன் அடிக்கிறான்னு சொன்னா அவனை அடிச்சு கொள்ளணும் அந்த உணர்வு வரும். அங்க அந்த மதுவை கொடுப்பாங்க. அந்த மதுவை கொடுத்து இந்த உணர்வின் தன்மை ஏற்றி ஒரு உபதேசத்தை கொடுப்பாங்க. அதுக்குண்டான இதை குடித்த உடனே அதே வெறியை ஏற்றி என்ன செய்வாங்க, அவங்க எத்தனை பேர் ஏறினாலும் வீழ்த்திட வேண்டும் என்ற உணர்வு தான் போகும், பின்வாங்கும் நிலை வராது. இந்த மாதிரி நாட்டை காக்க வேண்டும் என்று மதத்தின் அடிப்படையில் அக்காலங்களில் இதுதான் நம்மளுக்கு கடவுள், இதுதான் தெய்வம் என்று இதை நாம் காக்க, இந்த நாட்டை காக்க என்று இந்த மந்திரங்களை சொல்லி வெளியிடுவார்கள். ஆக அப்படி சென்ற ஆவிகள் தன்னை காக்க வேண்டும் என்று அரச நிலைகள் அன்றைய அரசர்கள் இதே போல மந்திர வழிகளை ஜபிச்சு செல்வார்கள். அவர்கள் போர் முறைகள் மடிந்தால் அந்த நாட்டை காக்கும் நிலைய வருது. எந்த மந்திரத்தை அவர்கள் சொன்னாரோ அதை சொல்லியாச்சுன்னு அதை சொல்லிட்டு என்னை இப்படி சொல்றாரு, ரைட் ரைட் மார்ச் அபவுட் மார்ச் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது பார்த்தோம்னா பெரிய பயம்பரம். அப்ப அந்த மாதிரி சொன்னோம்னா மரம் தூக்கிட்டு போகுது. இதெல்லாம் ஆவியுடைய நிலைகள். இப்ப திடீர்னு நீங்க மேஜிக் காட்டுவாங்க, பொருள் மேல வரும். இப்ப நான் டெல்லிக்கு போயிருக்க போகும்போது என்ன செய்யறாங்க, டெல்லிக்கு போயிட்டு இந்த உலக இந்து அது வந்து உலக மதங்களின் மகாநாட்டில் என்னை கலக்கிறதுக்காக வேண்டி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்ப அந்த மகாநாட்டில் கலந்தோன்னு ஒருத்தன் கூண்டுக்குள்ள இருக்கிறான். அதை பூட்டு அடிச்சு மந்திரத்தை சொன்ன உடனே அதுக்குள்ளேயே படுத்திருக்கிறான். இது ஒரு மந்திர வேலை. இப்படி பலவிதமான பல வித்தைகளை காமிக்கிறாங்க. இதே மாதிரி நான் பழைய டெல்லியில போன உடனே அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வர போகும்போது அது குறைஞ்சது ஒரு 20 அடி உயரம் இருக்கும். பார்த்துட்டு வந்தா 20 அடி உயரத்துக்கு அந்த இதுல துணி போட்டு பழுவா போட்டு வச்சிருக்கிறான். உள்ளுக்கு அவன் படுத்திருக்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே மேல 60 வரலையும் ஏறி வரும். ஒரு அந்த படுதா உள்ளுக்க அவன் படுக்க வச்சு அப்படியே தூக்கிட்டு வருவான். அங்க வந்த உடனே அங்க வர்றவங்க எல்லாம் காசை போடுறாங்க. காசு குறைஞ்சி சென்னோன்னு அப்புறம் கீழே இறங்கு. அப்ப நான் போயிருக்க போகும்போது என்ன செய்யட்டோம், நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லேசா குச்சி எடுத்து முடிச்சு போட்டோங்க. மேல எந்திரிக்கவே இல்லை. ஆய் போய் தாய் போய் சொல்லிவிட்டு சத்தம் போடுறாங்க.
சத்தம் போட்டு இங்க எவனோ வர்றான், எங்களுக்கு எதிரியா இருக்கிறான், நான் அதை பண்றேன் பாரு, இதை பண்ற மாதிரி, ரத்தமா கக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்ப நம்ம கேபிஜியும் கூட வந்திருக்காரு. கேபி அந்த பழைய கோட்டில் வந்திருக்கும் பார்த்த உடனே அவங்க எல்லாம் கேட்கல. அப்ப மூட்டை கட்டிட்டு போயிட்டான். நான் போன ஒரு பாரு இங்க போயிட்டான்னு தெரிஞ்சு மறுபடியும் வந்தாங்க. இந்த மாதிரி சில இதுகளை, அதாவது ஆவியனுடைய தொடர்கள் எப்படி செயல்படுத்துறாங்க, இதனுடைய நிலைகள் என்ன. ஏன்னா இதே மாதிரிதான் சில சேஷ்டைகள். இப்ப சில வீட்டுகளை பார்த்தோம்னா உங்க வீட்டுல செய்வனை செய்திருக்கான்னு சொல்லுவாங்க. நீங்க போய் இந்த இடத்துல தோண்டி பாருங்கம்பாங்க. அந்த ஏவல் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க கூட வரமாட்டாங்க. நீங்க தோண்டி பார்த்தா நாங்க தாய்த்த இருக்கு, எலும்பு இருக்கு, இதெல்லாம் பார்க்குங்க. இப்படி நீங்க ஒரு ஆவின் தன்மை கொண்டு ஏவல் படுத்தப்பட்டு அதன் வழி பழப்பு நட்போடு ஏராளமான பேர் இருக்காங்க. இது கடவுள் அவதாரம். இது என்ன பெரிய சக்தி வாய்ந்தவர் என்ற அவர் என்னகின்றார். அவர் இறந்தா இதுக்குதான் உதவுவார். அவர் அதை செய்ய சொன்னவரும் அதுக்குதான் உதவுவார். ஆகவே எதன் வழி சென்றமோ அதன் வழியே தான் நம்மை அழைத்து செல்லுகின்றது நமது உயிர். இப்படி அதை மரத்தை சாட்சி காட்டியத்தன் அதை மீண்டும் நான் பல முறை செய்த இன்னும் 2 மரங்களை அது சாய ஆரம்பிச்சது. சாய ஆரம்பிச்சேன்னு அப்ப ஒரே குஷி. அப்பதான் இந்த பாப்பம் பெட்டிக்கு போயிருக்க போகும்போது ரசமணியை கையில கொடுத்து கொண்டுட்டு போவாங்க. அங்க கொண்டு போனவன என்ன ஆயிப்போச்சு, நான் ஒரு பக்கத்துல பாசிங் சிகரெட் வச்சிருக்கிறேன், ஒரு பக்கத்துல கணேஷ் பீடி வச்சிருக்கிறேன். அந்த பாசிங் சிகரெட்டை கீழே ஒழிச்சு வச்சிருக்கிறேன். இந்த கணேஷ் பீடி இங்க வச்சிருக்கிறேன். அவன் கேட்கிறாங்க வந்த உடனே, எனக்கு தெரியாது நினைக்காதீங்க, நீங்க இந்த பாசிங் சிகரெட்டு கொடுங்க அப்படின்னு வந்த உடனே கேட்குறாங்க. அப்புறம் நான் இல்லைங்க, நம்ம கிட்ட வலிக்க முடியாதுங்க, ஆனா நீ ரொம்ப பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னா. என்னையா கஷ்டம்? இல்லை, நீ கஷ்டப்பட்டு தான் ரொம்ப பின்னாடி ரொம்ப இதாக. நானும் ஒரு ரசமணி வித்தைக்காரன் தான். அவன்கிட்ட ரசமணி செய்தவர் தான் அவன்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. நீ இந்த பாக்கெட்ல இருக்கிற ரசமணி எடுங்கிறேன். அதை அவர் கொடுத்து விட்டுருக்கிறாருங்க. அது எதுங்கிறாருங்க. அதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எடுன்னு சொல்லி போட்டு அவர் என்ன செய்றாரு, எடுக்கலை அப்படின்னு மேலே பார்த்தேன். அந்த காக்கா எப்படின்னு கிள்னோன்னு ஒரு ரெக்க துண்டை கத்திரிச்சுக்கே விழுது. துண்டை கத்திரிச்சு விழுதுங்க. அதுவும் 10வது படி நான் பார்த்துக்க தெரியாத மாதிரி என்ன. ஏற்கனவே இன்னொரு மரம் ஒன்று இருந்ததால சாட்சி காட்டுறாரு. தெரியாத மாதிரி மீண்டும் நான் தெரியாத மாதிரி இருந்தேன். அவரை கூட்டிட்டு போயிருந்தாரு. அவரை ஒரு போச்சல் இருங்க போச்சல் இருங்க அப்படின்னு சொல்லி இல்லை இருந்தா இருந்துட்டு போறாருங்க. இல்லை போச்சல் இருங்க. அவருக்கு இந்த வித்தையை கேட்டு அங்க பணம் வாங்குறதுக்காக நீங்க இருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி போச்சல் சொன்னா அப்புறம் நம்ம ரசமணியை எடுத்து ரசத்தை ஊற்றி கொடுத்து சொன்னாங்க. அவர் ரசமணியில் எடுத்து ரசம் குடிக்குது. அவர் ஊத்தின ரசம் ஏன் நான் பின்னாடி கொடுத்த ரசம் பண்ணி சாப்பிட மாட்டேங்க. பார்த்தீங்க இது சக்தி இல்லைங்க அது அப்படின்னாரு. இப்போ அதை வாங்கி நான் நினைச்சு இந்த ரசத்தை கொடுத்தேன் குடிக்கிறது. இது சக்தி இருக்குதா இல்லையா? 2 பேருக்கும் வாக்குவாசம் வந்துருச்சு. ஆனா இது குருநாதர் முதல்ல இந்த ரசவாதங்களையும் மந்திரவாதிகளுடைய நிலைகளும் எப்படி செய்யறாங்க, இதை வச்சு அவங்க குழப்பை எப்படி நடத்துறாங்க அப்படின்னு இப்போ போறதுக்கு முன்னாடியே சொன்னாரு. கூன்னு சொல்லி போட்டு ஒரு சவுண்டு கொடுத்தாரு. அப்ப எனக்கு தெரியல. அப்புறம் இவர் என்ன செய்த நீ போன்னு சொல்லி சொன்ன உடனே அவர் தோட்டத்திலிருந்து வரும்போது ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாங்காயில புல்லு கீழே விழுந்துச்சு. ஒரு மரம் சடக்கடன்னு சடைச்சு விழுந்துச்சு. இந்த மரத்தை வீட்டுக்காரனால எனக்கு தலைக்கு நேர ஒடிச்சு விழுகுறாங்க. அப்போ நம்ம குருநாதர் கொடுத்த நிலை ஏற்கனவே சொல்லி இருக்கிறாருங்க. அவன் செய்யறான்னு சொல்லிவிட்டு நீ திருப்பி செய்தேன்னா அது எந்த நிலைக்காகும் சொன்னதுனால வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சது. அப்ப நான் குருநாதர் தான் நினைச்சேன். அந்த கூன உடனே அப்போ எனக்கு அவர் நிலை வந்தது. அப்ப அந்த மரம் நிற்குது. வெளியில வந்துட்டேன். ரைஸ் மில்ல நான் ஒரு ரைஸ் மில்ல இருந்து உட்கார்ந்துருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. இங்க வந்த உடனே என்ன ஆகி போச்சு,
சரி இவரை போ சொல்லு அப்படின்னாங்க. என்ன போ சொல்லணும்னு என்ன ஆகி போச்சு, நான் எந்திரிக்கிறேன், சேர்னை என்னோட ஒட்டிக்கிட்டு இருக்கேன், எந்திரிக்க முடியல அப்படின்னு மிரட்டுறாரு. நான் என்ன செய்யறேன், குருநாதர் நினைச்சு இதெல்லாம் வித்தையை நீங்க செய்யறேங்க, கடைசியில் நாளில் சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அவரை நினைச்சிருந்தேன். தப்பான்னு அந்த 4 காலம் சரிச்சு கேடு சொத்து நுழைந்தார். அந்த சொத்து நுழைஞ்சாரு. விழுந்த உடனே இந்த பஸ் வருதாங்க, நான் இங்க வச்சு இந்த மணி பரிசு இங்கேயே விட்டுட்டேன். ஏறி பஸ்ல ஏறினேன். பஸ் வருத உடனே இந்த பஸ்ல ஏறான்னு எனக்கு அங்க இருந்து நான் ஏறி வந்தேங்க. ஏறி வர்றதுக்கு முன்னாடி ஐயா உன் அட்ரஸ் கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்து வந்தேன். அவசரமா இந்த மணி பரிசு வச்சுட்டு வந்துட்டேன். இங்க வந்த உடனே பஸ்ஸில் ஏறிட்டேன். கையில காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் டிக்கெட் கேட்க ஒன்றும் கேட்கவே இல்லை. இப்போ சண்முகி ஆற்று பாலத்துக்கிட்ட வந்த உடனே திருடன் நிற்கிறான், திருடன் வண்டியில் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறாரு. யாரு? திருடன் வண்டியில் உட்காந்து அவனை இறங்கு அப்படிங்கிறாரு. நான் ஒழிஞ்சுக்கிட்டேன். ஒழிஞ்சுக்கிட்டவனை என்ன செய்யிட்டாரு, அவனை திருடனை இறக்க சொல்லுங்கிறாரு. பஸ் போக மாட்டேங்குது அங்கிட்ட, திருடன் இறங்க சொல்லுங்கிறாரு, இறங்க மாட்டேங்குது, பஸ்ஸும் போக மாட்டேங்குது. அப்புறம் நினைச்சு அவங்ககிட்ட டிக்கெட்டே எடுக்கலையே, நீ கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தம் போடுறேன். என்கிட்ட வந்து டிக்கெட் இல்லை. எனக்கு டிக்கெட் இல்லாமல் வந்து இல்லையா, இந்த கிழமை சொல்றா நீ என்ன அதுக்கே இறங்கி அப்படி இறங்கிட்டேன். அப்புறம் இறங்கின உடனே தான் சொன்னார், மந்திர தந்திரங்களை வச்சு இன்னைக்கு உலகில் என்னென்ன இருக்கிறாங்க, நீ அவனுக்கு எதிரியா நீ என்ன செய்ய போற அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்தது. ஏன்னா இது தீமைகள் செய்யும், இது உனக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சுதான் உன்னை நீ என்ன செய்ய போகின்ற. ஏன்னா பவர் அப்புறம் நம்ம முதல்ல திமிர் வருது இல்லை, அதுக்கப்புறம் இதை என்ன செய்ய போறேங்கிற வகையில் இதை பண்ணி அந்த இடத்துல பரிச்சை பண்ணி அதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நேரா சண்முகஜிகளை உள்ளு கூப்பினார். அப்படி ஒரு சக்கரம் போட்டார், ஒரு கத்தி எடுத்தார், இதை வீசினோம்னு ஜருன்னு பாடுற சூரியன் அப்படின்னு அந்த சூரியன் மேலே இப்போ ஒரு கத்தியை போட்டுக்கிட்டாருங்க. ஒரு இந்த ஆளுடைய சக்தி இழந்துடுறாரு. அப்புறம் நான் பழனி போனோடனே நம்ம நண்பருடைய கடையில தான் இருக்கிறார், அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறார். நானும் அங்கே போயிட்டேன். அப்ப போன உடனே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய சக்தியெல்லாம் அவர் பறிச்சுக்கிட்டாருங்க, ஏதோ கொஞ்சம் கருணை கொண்டு எனக்கு தப்பு பண்ணலை, ஏதாவது சக்தி கொடுக்கணும், எனக்கு என்ன தெரியும், உங்க 2 பேருக்குள்ளே தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டோம். இந்த மாதிரி குருநாதர் பல வகையிலும் பல பரீட்சைகளை செய்துதான் கொடுக்கிறார். ஏன்னா பவர் கொடுத்திருக்கிறார். அது உடனடியே நாம் பார்த்தோன்னா என்ன ஆகும், நம்ம எல்லாரையும் போலதான் ஆயிக்கும். எனக்கு சக்தி இருக்குன்னு திமிர் வந்தாச்சுன்னா யாராவது கொஞ்சம் தப்பு நான் அப்புறம் இருவனி நான் பாக்குறேன்னு வரும். அந்த மாதிரி சில நிறைகள் உண்டு. சிலருக்கு என்ன ஆகி போச்சு, ஒன்னும் செய்யலன்னு சாமிகிட்ட ஒன்னும் சக்தி இல்லைன்னு கூட சிலர் நினைக்கிறது உண்டு. தப்பு செய்வாங்க, நாம என்ன செய்தாருங்கிற நினைக்கிற ஆசாமிகளும் உண்டு. இந்த மாதிரி சிலர்கள் ஒரு நல்ல தியான வழியில் இருக்கப்படும் போது இந்த தியானத்துக்குள்ள என்ன சோத்தை ஆக்கி போட்டு மணல் போட்டுக்கலங்க, அந்த மாதிரி மணல் போடக்கூடிய ஆசாமிகளும் ஊடுருவது உண்டு. ஏன்னா மனசுக்கு எடுக்கிறதுக்காண்டி அவங்க எந்த ரோட்டுக்கு போறாங்களோ தெரியல, இந்த மாதிரி தவறான ரூட்டுகளில் போயிட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி நல்ல மனிதன் மாதிரியே உங்க தியானத்துக்கு வரக்கூடியவங்களை தடைப்படுத்தக்கூடிய ஆசாமிக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதுல இருந்து நீங்க எல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய கெட்ட புத்தியிலிருந்து மீள்றதுக்கு உண்டான நிலைகளை செய்திடணும். ஏன்னா இல்லாம அவன் செய்யறத நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்திரமும் கொதிப்பும் வரும். உங்க தியானத்தையும் கலைக்க அந்த தியானத்தில் இந்த உணர்வு தான் வரும். அதனால இந்த மாதிரி புத்திகள் உள்ளவங்க சில பேர் ஊடுருவாங்க. இதுல இருந்து கொஞ்சம் உஷாராயிருங்க. இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சில தியான இடங்கள்லையும் சில தவறான நிலைகளை நம்பிக்கை தியானத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா, அந்த நம்பிக்கையில நீங்க இருக்கும்போது அந்த நம்பிக்கையை மாற்றக்கூடிய நிலைகளும் ஆள்கள் வர்றாங்க. இந்த மாதிரி சில ஆசாமிகள் ஊடுருவல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அது உங்களுக்கே தெரியும், தெளிவா வரும். அதை கண்டு நாம எப்படி இருக்கணுங்கிற வகையில
நீங்க பார்த்து மனசை நினைச்சீங்கன்னா அவங்க புகஞ்சு போயிடுவாங்க, தவறு செய்யறவங்க. இப்ப 100 பேர் சேர்ந்து இது பண்ணீங்கன்னா அது அதிகமாயிக்கும். நமக்கு அது வேண்டாம். அவன் நல்ல புத்தி வரணுங்கிற வகையில் அவன் கெட்ட புத்தி புசிங்கிறணும், நல்ல புத்தி வரணும்னு சொல்லி போட்டு எண்ணங்களை கொண்டாங்க. ஏன்னா குருநாதன் நம்மளுக்கு அந்த இது கொடுத்ததுனால தீமையை மாற்ற தீமையை கொண்டு தீமையை எடுப்பதல்ல, தீமையை அகற்ற அந்த அருள் தீமையை அகற்றி அருள் உணர்வை நீங்க எடுத்து பழகி அந்த தீமை கொண்ட உணர்வுகளை மாற்றி பழகும். ஏன்னா நாம் போகும் பாதை இந்த உடலின் இச்சைக்கு அல்ல. இந்த உடலை நாம எவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்தாலும் இருக்க போறதும் இல்லை, இந்த உடலும் இல்லை. இந்த வாழ்க்கையில் தீமையை புகாதபடி புவியின் பற்று வராதபடி அந்த அருள் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்து இந்த பிறவியில்லா நிலைகள் அடைதல் வேண்டும். அதை பெற செய்வதற்குத்தான் நாம் இந்த தியானமே செய்கிறோம். அதனால நமது வாழ்க்கை நம்முடைய பழையனால்தான் நாம் நினைச்சு இந்த சிவதனுசு நிலைகள் இருந்து விஷ்ணு தனுசு என்ற அந்த நிலையை நாம் எடுத்து தனுசு கோடி நமக்குள் நினைச்சோம். அந்த கடைசி நிலையான அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் அதை வளர்த்தல வேண்டும். நான் கடகோடி தனுசு கோடி கோடிக்கரை என்று சொல்வோம். இதையெல்லாம் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. அதன்படி இந்த வாழ்க்கையில் உடலின் நிச்சயம் உடலின் உணர்வுகளுக்குள் நாம் சிக்குண்டு அதன் ஈர்ப்புக்குள் நாம் செல்லாது தீமை என்ற உணர்வுகளை மாற்றி மெய்ப்பொருள் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்து பழக வேண்டும். நாம் எது எப்படி இருந்தாலும் வரும் விஞ்ஞானம் கடும் விஷத்தன்மைகளை பரப்புகின்றது. அந்த விஷத்தன்மைகள் பரவ பரவ நாம் அதை நுகரும் தன்மை வருகின்றது. ஆனால் அந்த விஷத்தன்மைகள் நமக்கு புகாத நிலைகள் தடுப்பதற்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று அந்த விஷ்ணு தனுசு என்ற உணர்வை நமக்குள் செலுத்தி அந்த சிவதனுசு என்ற நிலையில் நாம் அடக்கி பழகுதல் வேண்டும். ஏனென்றால் நாம் உடல் சிவம், உயிர் விஷ்ணு. நாம் அதன் வழி உணர்வின் தன்மை நாம் உயர்ந்த உணர்வுகள் எடுத்து இதை நாம் உள்புகுத்தி அதை கொண்டு வர வேண்டும். ஆக சிவதனுசுக்குள் வேதனை என்ற உணர்வுகள் எடுக்கும் போது சிவதனுசை அடக்கி ஆகவே இன்றைய உருவை மாற்றி விஷத்தின் தன்மை கொண்ட உருவாக மாற்றும். ராட்சச உணர்வுகளாகவும் அசுர உணர்வுகளாகவும் நமக்குள் தாக்கி வாழும் நிலையை அந்த உணர்வின் உடலாக மாற்றிவிடும். ஆக இதுவும் சிவதனுசுகள். புலி உடல் சிவமே, அதன் உணர்ச்சியின் தனுசுகள் மற்றொன்றை கொண்டு ரசித்து சாப்பிடும் நிலையே அது. பாம்பும் சிவமே, அதனுள்ள விஷத்தை பாய்ச்சி மற்றொன்றை கொண்டு அதை ரசித்து சாப்பிடும் சிவதனுசு. ஆகவே இதை போன்று விஷத்தை முறித்து தியானம் சுவாமியே தான் வந்து நடத்த வேண்டும் என்று அல்ல, நாம் கொடுத்த உணர்வு நூலில் உண்டு. இது ஒரு சிலருக்கு நீங்கள் உபதேசித்தால் அவரவர்கள் உணர்வு கலந்து வரும். நம்ம உபதேசம் கொடுக்கிறோம் வச்சுங்க, அது அவருடைய சந்தர்ப்பத்துக்கு தக்க சில உணர்வு கலந்து வரும். இப்ப இவர் மேல ஒரு பிடிக்காதவர் இருந்தா பாரு, அவருடைய நிலையில் பேசணும், இங்க பகமை ஊட்டும். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட இத்தகைய கூட்டு தியானங்கள் எங்கே நடத்தினாலும் நம்ம புஸ்தத்தை வெளியிட்ட நூல்களை முதல்ல வரிசைப்படுத்தி படித்து வரும். அதை முதலே படித்து விட்டு அடுத்து நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்ற பாடலை பாடி தியானத்துக்கு செல்லுங்க. ஒருவர் பாட மற்றவர்கள் சேர்ந்து பாட. ஆகவே நாம் எதை எண்ணிடமோ அந்த உணர்வின் தன்மை நமக்கு ஓய்ந்து ஜீவனமாக மாற்றும் நிலைகள் வருதல் வேண்டும். இதையெல்லாம் நாம் பண்படும் நிலைகளுக்கு மாற்றி அமைத்தல் வேண்டும். இன்று சாதாரணமாக உலகிலே நாம் இங்கே நல்ல நிலையில் தியானம் இருந்தாலும் மற்றவர்கள் இதை தியானத்தை குறைத்து கூறுவோரும் பலர் உண்டு. அந்த குறைத்து கூறும்போது நம்முடைய நிலைக்கும் உண்மைக்கு மாறாக நடக்கும் இந்த உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது நமக்குள்ளும் பல வித்தியாசமான உணர்வுகள் மாறுபடும். அப்படி மாறுபடும் போது அது வராது தடுக்க நாம இந்த ஆன்ம சுத்தியை செய்து நமக்குள் தெளிவுபடுத்தும் நிலைகள் வருதல் வேண்டும். அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரையிலும் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். நாம வீட்டுக்கு வெளியில போயிட்டு வர்றோம், வீட்டுக்கு வர்றோம், வந்த உடனே ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும், என்னோட முழுதுப்படணும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று பல நிலை செய்து நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், பார்ப்பவருக்கெல்லாம் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்ற இது பொதுவான விதி கொண்டு நாம் செய்து கொள்ளலாம்.
உணவு உட்கொள்ளும் போதும் இதே போல ஒரு நிமிடம் இந்த ஆன்ம சுத்தி செய்துவிட்டு நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுகள் அனைத்தும் எனக்குள் உடல் நலம் பெறும் சக்தியாக மாறுதல் வேண்டும் என்று செய்தல் வேண்டும். இதை போன்ற ஒவ்வொரு நொடிகளையும் வாக்கி தியானமாக்குதல். நாம் இங்கே கூட்டு தியானம் இருக்கிறோம்னா எல்லோருடைய உணர்வும் ஒன்றாக சேர்த்து அந்த வலிமைமிக்க உணர்வை நாம் நுகரப்படும் போது அந்த உணர்வின் அணுவாக நமக்குள் உருவாக்கதான் இப்படி கூட்டு தியானங்கள் ஏற்படுத்தும். அதனால வெளியிடும் நூல்களை நீங்கள் எங்க கூட்டு தியானம் என்றால் இந்த புசத்தை எடுத்து படிங்க. நாம் படித்ததை மனப்பாடம் பண்ணி சொல்லப்படும் போது 1-2 கூட வரலாம். அது மற்றவருடைய நிலைகள் பிடிக்காகவும் இருக்கலாம். அதனால இதை போன்ற நிலை சந்தர்ப்பத்தை விடாதபடி அந்த நூலை வாசிக்கும் போது எல்லோரும் ஒன்று போல வரும். நான் சொன்னதுதான் நீங்க சொல்றீங்க, நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். இப்ப சந்தர்ப்பத்தால் அது நாம் படித்து வைத்து ஞாபகத்திலிருந்து பேசினாலும் 1-2 வார்த்தை கொஞ்சம் மாறிட்டுனா போறோம். எல்லாரும் ஒன்று போல சொல்ல முடியுமா? நான் பேசிக்கிட்டு இருந்து திருப்பி என்ன நான் சொன்னது திருப்பி சொல்லணும்னு எனக்கே தெரியாது. எல்லாருக்கும் உண்டான சகஜம் தானே. ஆகவே இதை போன்று நாம் படித்தவை நினைவிலும் கேட்டவை மீண்டும் நினைவிலும் அதை போன்று பேசுவது என்றால் முடிவது கடினம். எழுத்து வடிவில் இருப்பதை மீண்டும் படித்தால் அந்த நினைவுகள் நமக்குள் ஒன்று சேர்க்க இது வரும். ஆகவே இதையே நாம் உணர்வாக நுகரப்படும் போது நமது குரு காட்டிய உணர்வின் நமக்குள் அந்த குரு வழியின் நமக்குள் அது உருவாக்கும் தன்மை வருகின்றது. இதை போல நாம் பழகிதல் வேண்டும்.